ஹலோ வணக்கம் வெல்கம் கைஸ். இந்த வீடியோ எதை பத்தினா இட்லி கடையில போட்ட இட்லி நல்லா இருந்துச்சா இல்லையா அப்படிங்கறத. அண்ட் சிங்கிள் லைன்ல சொல்லணும்னா சுட்ட இட்லி நல்லா இருந்துச்சு. படத்தோட கதை என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம் நண்பர்களே. சொந்த ஊர்லயே ஒரு இட்லி கடை தனுஷோட அப்பா போட்டுட்டு வந்திருக்காரு. அதான் நம்ம ராஜ்கிரண் தான் தனுஷோட அப்பா. அவர் சொந்த ஊர்லயே இட்லி கடை போட்டுட்டு இருக்கும்போது இவரும் சின்ன வயசுல இருந்து இதை பார்த்து வளர்ந்துட்டு இருக்காரு. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இவரோட கனவை தேடி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொந்த ஊரை விட்டே போறாரு. ஆனா இவங்க அப்பாவும் அம்மாவும் சொந்த ஊர்லயே தான் இருக்காங்க. எங்களுக்கு வர விருப்பம் இல்லை தம்பி, நீ வேணா போயிட்டு வான்னு சொல்லிட்டு அமுச்சு விடுறாங்க. இவரும் இதை எழுதி வெளில போயிடுறாரு. வேற ஊருக்கு போய் என்னென்ன பார்க்கணுமோ அதெல்லாம் பார்த்து பெரியவர் ஆயிடுறாரு. பெருசா காசெல்லாம் சம்பாதிச்சிடுறாரு. இன்ஃபேக்ட் வெளியூர்ல எங்கேயோ இருக்காரு. அங்கதான் சத்யராஜ் கீழே வேலை பண்றாரு. சத்யராஜோட பொண்ணும் பையனும் இருக்காங்க. சத்யராஜோட பையன் தான் அருண் விஜய். ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அவங்க அப்பா இறந்துடுறாரு. இதனால இவர் திருப்பி ஊருக்கு வந்துடுறாரு. இவர் ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் இவங்க அப்பாவோட இட்லி கடை இவர் எடுத்து நடத்தினாரா, நடத்தும் போது என்னென்ன பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கறத இந்த படத்தோட கதை. கேட்கறதுக்கு ஆல்ரெடி நீங்க இதை பார்த்த கதை மாதிரி இருந்தாலும் இதை அணுகுன முறை வந்து ரொம்பவே டிஃப்ரெண்டா இருந்துச்சு. So, அந்த விதத்துல கண்டிப்பா இதை பாராட்டியே ஆகணும். இந்த படத்தோட டைரக்ஷன் தனுஷ் பண்ணியிருக்காரு. இது அவரோட 4வது படம். ஆனா எனக்கு ஆக்சுவலா இது நல்லாவே ஒர்க் ஆச்சு கைஸ். ஏன்னா ஒரு மாதிரி நொஸ்டாலஜிக்கா வச்சிருந்தாங்க படத்தை. ஒரு மாதிரி ஊர்ல நீங்க பிறந்து வளர்ந்துருந்தீங்கன்னா இந்த படம் நல்ல ரிலேட்டபிளா இருந்திருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு இட்லி கடை உங்க ஊர்ல இருந்திருக்கும். ராஜ்கிரண் மாதிரி ஒரு பெரியவர் கண்டிப்பா உங்க ஊர்ல இருந்திருக்கும். எனக்கெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி என் தாத்தா மாதிரி ரிலேட் பண்ணிட்டு இருந்தாரு. ஆளு லுக்கு இதுக்குன்னு செஞ்சு வச்ச மாதிரி இருக்காரு. இந்த படத்துல மெய்யழகன் படத்துல நிறைய படத்துல இதே மாதிரி அதை பாத்தீங்களா, அந்த ரோல் ஆகுதோ அவருக்குன்னே செஞ்ச மாதிரி இருக்கும். அவர் பேசுறது, அவர் வேட்டி கட்டிட்டு வர்றது, அந்த மாதிரி அவர் ரொம்ப அழகா நடிச்சிருந்தாரு. அண்ட் ரொம்ப கம்மியான பொசிஷன்ல தான் இருந்திருக்காரு அவரு. பட் அவர் இருக்கிற சீன் எல்லாமே ரொம்ப நிறைவா இருக்கும் படத்துல. கம்மிங் டு த காஸ்டிங், அருண் விஜய் வந்து ஒரு ஸ்பாயில்டு பிராட்டா படத்துல நடிச்சிருக்காரு. இந்த படத்தை இவர் ஏன் சூஸ் பண்ணாரு அப்படின்னு ஒரு சைட்ல யோசிச்சாலும் இந்த கேரக்டருக்கு எந்த அளவுக்கு கச்சிதமா பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணியிருப்பாரு. நம்மளே ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் வெறுத்துருவோம் அந்த கேரக்டர், அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணியிருந்தாரு. அண்ட் கதை எழுதின விதமே ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இப்போ சத்யராஜ் கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா, அது ஒரு நார்மல் கார்ப்பரேட் வில்லன் மாரி தான் இருக்கும். பட் அதுக்கு ஒரு ஹியூமன் சைடு வச்சிருப்பாங்க. அவர் ஏன் அப்படி பண்றாரு? அ தான் பையனுக்காக என்னென்ன பண்றாரு? எதுக்காக ஒரு தப்பான டெசிஷன் எடுக்குறாரு? அப்படிங்கிற எல்லாருக்கும் ஒரு ஹியூமனான ரீசன வச்சிருக்கும் படத்துல. அண்ட் நித்யா மேனன், தனுஷோட கெமிஸ்ட்ரி சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். படத்துல மியூசிக் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த ஊர் மியூசிக்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இந்த மாரி படத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த எமோஷனல் சீன்ஸ்லலாம் கரெக்ட்டா மியூசிக் ஒர்க் ஆகணும். கொஞ்சம் மிஸ் ஆச்சுனாலும் நம்மளுக்கு ஒரு மாரி அந்த ஒரு ட்ரிகர் வராது. ட்ரிகர் வரணும்னா கரெக்ட்டா அந்த பாட்ட போடணும். அது மாரி கரெக்ட்டா அந்த மியூசிக்கு, பாட்டெல்லாம் ஒர்க் ஆகுறதுனால நல்லாவே இருந்துச்சு. படத்துல ரொம்ப முக்கியமா ரைட்டிங்க சொல்லணுங்க. இந்த படத்துல நெறைய சீனு தேவையே இல்லாத சீன்னு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது தோணும். ஆனா படம் போக போக அங்க எழுதுனது இங்க லிங்க் ஆயிருக்கு. அந்த மாரி நெறைய சீன் இருக்கு. முக்கியமா இந்த கண்ணுக்குட்டி சீன் ஒண்ணு இருக்குது. அது படம் த்ரூ அவுட் வொர்க் ஆகும். அது ஆக்சுவலா வொர்க் ஆகும். இதுல நெறைய சீன் உங்களுக்கு கிரிஞ்சுன்னு தோணும். பட் அது ஆக்சுவலா கிரிஞ்சு கிடையாது. ஏன்னா அதெல்லாம் ரொம்ப ரியாலிட்டி சம்மந்தப்பட்ட சீனுங்க. அதெல்லாம் ஒரு மேபி இன்னும் கொஞ்சம் மீட்டர் ஜாஸ்தி பண்ணியிருந்தா கிரிஞ்சா இருந்திருக்கும். பட் என்ன பொறுத்தவரைக்கும் பெர்சனலா அது கிரிஞ்சாவே தோணல. ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் இது ஒரு ஸ்லோ நரேட்டிவ் படம். அதனால கொஞ்சம் ட்ராமா இழுத்து இழுத்து தான் போகும். ஆனா கண்டிப்பா போர் அடிக்கிற மாரி இருக்காது. உட்கார்ந்து பாருங்க. சூப்பரா தான் இருக்கும். அந்த அளவுக்குலாம் இருக்காது. நல்லா ஜாலியாவே போகும். பெருசா போர் அடிக்காத மாரி தான் போகும். படத்துல சமுத்திரக்கனி கேரக்டர் ஒண்ணு இருக்கு. அது ஒண்ணு தான் ஊருக்கு ஒட்டாத மாரி இருக்கு. இருந்தாலும் எனக்கு அது புடிச்ச கேரக்டர் தான். ஏன்னா இந்த ரஜினி முருகன்ல பண்ணியிருப்பாரு ஒரு கேரக்டர் 7 மூக்கன். கிட்டத்தட்ட அதே மாரி தான். இதுல ஒரு புரோட்டா மூக்கனா நடிச்சிருக்காரு. அவர் கேரக்டரும் சூப்பரா பண்ணியிருந்தாரு. பட் இந்த கதைக்கு அது தேவையில்லையோ அப்படின்னு தோணுச்சு. பட் ஸ்டில் இட் வொர்க் நைஸ். அண்ட் கடைசியா ஆட்டநாயகன் தனுஷ். இது அவரோட ஜான்ருங்க. இந்த மாரி ஜான்ர்ல தலைவன் ஒரு நார்மல் காயா வந்தான்னா, அதுதான் அவன் ஜான்ரு. சும்மா பக்காவா பண்ணியிருந்தாப்படி. ஏன்னா இந்த கேரக்டருக்கு ரொம்ப முக்கியமா அது ஒரு மீட்டர் இருக்கு. கரெக்ட்டா அந்த மீட்டர புடிச்சு தான் நகரணும். அந்த மீட்டர புடிச்சு நகரல ஐயா கில்லி. கரெக்ட்டா அத பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு என்ன தேவையோ அத கரெக்ட்டா அவர் பண்ணியிருக்காரு. ஆக்டரா இருக்கட்டும், டைரக்டரா இருக்கட்டும் 2லயுமே அவர் நல்லாவே பண்ணியிருக்காருன்னு எனக்கு தோணுது. முக்கியமா இந்த படத்துல நெறைய வசனங்கள் இருக்கு. அதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். சின்ன சின்னதா தான் இருக்கும். அங்கங்க அடிச்சிருப்பாங்க. அம்மா, அப்பாவ பார்க்காதவன்லாம் ஊதாரி தான் அப்படிங்கிற மாரி 1, 2 டயலாக் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க அப்பா நெறைய டயலாக் அடிப்பாரு. அண்ட் இந்த ஊர் ஸ்லாங்ல நெறைய டயலாக்ஸ்லாம் வரும். அதெல்லாம் சூப்பரா இருக்கும். பாட்டும் நல்லாருக்கும். அந்த கருப்புச்சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டெல்லாம் வரும். அதெல்லாம் லிரிக்கலாவே ரொம்ப சூப்பரா எழுதியிருப்பாரு. ஸோ மொத்தத்துல பார்க்கும்போது, இட் இஸ் அ குட் வாட்ச் கைஸ். இட்லி கடை ஒரு வெற்றி படம் என்று தான் நான் சொல்வேன். கண்டிப்பாக போய் பாருங்கள். பார்த்துக்கொண்டு திருப்பி வந்து சொல்லுங்கள் படம் எப்படி இருக்கு என்று. அண்ட் அகைன் ஆன் அ பெர்சனல் நோட்டு தான் சொல்றேங்க. எனக்கு இது ரொம்பவே கனெக்ட் ஆச்சு. ஏன்னா நான் சின்ன வயசுல என் ஊர்ல பார்த்த விஷயங்கள். அதுக்கப்புறம் இப்ப வேலைக்காக வெளியூர்லலாம் இருக்கேன். அதனால எனக்கு இது பார்க்கும்போது ஓரளவுக்கு என்ன மாரியே ரிலேட்டபிளா இருந்துச்சு.
அதே மாரி சொந்த ஊர் சின்ன வயசுலலாம் இருந்து நல்லா என்ஜாய் பண்ணவங்க, இப்போ ஒரு மாரி வெளியில இருந்து கஷ்டப்படுறீங்கன்னா, திரும்பி பார்க்கும்போது இது கண்டிப்பா உங்களுக்கும் ஹிட் ஆகும். அந்த நொஸ்டால்ஜிக் எலமெண்ட் இதுல நல்லாவே ரிலேட்டபிளா இருந்துச்சு. நல்லா ஒர்க் அவுட் ஆயிருச்சு. ஸோ, அதனால நீங்களும் படத்த போய் பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு பிடிக்குதா இல்லையாங்கிற கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் சென்று வருகிறேன் தோழர்களே. மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய். வட்டமாமே சி கிரிஞ்சு